அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜோதிடர் டேரட் கார்ட் ரீடர் ஸ்ரவந்தி பேசுறேன். இப்போ ரீசெண்டா இளையராஜா அவர்கள் தன்னுடைய மியூசிக்கல் ஜேர்னில 50வது வருஷத்தை முடிச்சாரு. அதுக்கான பெரிய ஒரு செலிப்ரேஷனே நடந்தது. ஸோ அந்த செலிப்ரேஷனை பார்க்கும்போது எனக்கு ஆசையா இருந்தது. அவருடைய ஜாதகத்துல எப்படிலாம் அவருக்கு ராஜயோகம் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். எப்படி அவர் இவ்வளோ பெரிய சக்சஸ்ஃபுல் பர்சன் ஆனார், இவ்வளோ வருஷம் அவர் மியூசிக்கல் இண்டஸ்ட்ரி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருன்றத பார்க்கறதுக்கு தான் அவருடைய ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இளையராஜா சாருடைய ஜாதகத்துல சனியை லக்னமா போட்டிங்கன்னா சூப்பர் ஹாரோஸ்கோப். ஏன்னா அவருக்கு சனி லக்னமா போட்டிங்கன்னா 1, 3, 10, 11 அதாவது கேந்திர திரிகோணத்துல தான் எல்லா கிரகங்களுமே இருக்கும். ஒருத்தருடைய வாழ்க்கையில கேந்திர திரிகோணத்துல ஸ்ட்ராங்கஸ்ட் பொசிஷன்ல நிறைய பிளானட்ஸ் இருந்தது அப்படின்னா எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு முன் உதாரணம் தான் இளையராஜா. இதுல ரொம்ப முக்கியமா நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் அவர் 83 இயர்ஸ் ஆகுது. ஸோ இந்த 83 இயர்ஸ் தாண்டியும் அவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குமானா டெஃபினட்டா இருக்கும். ஏன்னா அவருக்கு இப்பதான் சுக்கிர தசை ஆரம்பிக்க போகுது. அந்த சுக்கிர தசை ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இருக்கும் பொழுதே அவருக்கு நிறைய விஷயங்கள் ஃபேம் காம்பனன்ட் முதற்கொண்டு அவர் நிறைய ஸ்பிரிச்சுவல் குரோத்தையுமே நோக்கி போறாரு. ஸோ டெஃபினட்டா அஷ்டாம்சத்தை பார்க்கும்போது சனியிலேருந்து அவருக்கு 8 குடைவன் 12ஆம் வீட்டில் இருக்கார். அதாவது அஷ்டாம்சத்துல சனிலேருந்து 8 குடைவன் 12ஆம் வீட்டுல இருந்தாலே விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய வருஷம் எந்த ஒரு மேஜர் ஹெல்த் இஷ்யூஸும் இல்லாம திடீர்னு ஒரு நாள் கடவுள் அருளால அவர் இறந்து போவாரு. அதுவும் ரொம்ப வருஷம் கழிச்சு, அதாவது அவர் 90, 92, 93 வயசு வரைக்கும் கூட அவரால் வாழ முடியும். அவருக்கு லாங் லைஃப் அண்ட் லாங் கரியர் அப்படின்றது இவரோட ஹாரோஸ்கோப்ல நம்மளுடைய அம்சம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. இதுல ரொம்ப முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா, நீங்க குருவை லக்னமா போட்டீங்க, குரு ராகு இருக்கு அவருக்கு. அந்த குரு ராகுலேருந்து 5 குடையவன் அவருக்கு பாவ சக்கரத்துல 5 குடையவன் 8ஆம் வீட்டுல இருக்கார். அந்த குரு ராகுலேருந்து 5 குடையவன் 8ஆம் வீட்டுல இருக்கிறதுனால தான் குழந்தைகள் இறப்பது, அதாவது அவங்களோட டாட்டர் இறந்து போனது அதுக்கான இண்டிகேஷனா நமக்கு தெரியுது. பொதுவாக பாத்தீங்கன்னா அவரோட பர்சனல் அச்சீவ்மெண்ட்ஸ்ல எந்த குறையுமே இல்லாம அவருக்கு இருக்கும். இந்த குரு ராகு சுக்ரன் ராகு அப்படின்றது அவரோட பர்சனல் லைஃப்ல நடக்கக்கூடிய சில டிஃபால்ட்டான விஷயங்களை தான் இது அஃப்ளிக்ஷனா காமிக்கிறது. ஸோ ஒருத்தருடைய ஜாதகத்துல நீங்க அஷ்டாம்சம், தசாம்சம், ஏக தசாம்சம் மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோ பவர்ஃபுல்லா நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும்னு தெரியுது. இது ஜஸ்ட் ஒரு உதாரணத்திற்காக சொல்ற, ஒரு பெரிய பர்சனாலிட்டி வச்சு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு ரிலேட் பண்ண முடியும். பட் ஜென்ரலாவே நம்மளோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அந்த அஷ்டாம்சம் தசாம்சம்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் கிளியரா தெரியும். ஸோ மேலும் விவரங்களுக்கு, மேலும் நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் த வீடியோ. தேங்க்யூ.